உலகம் எங்கும் பரவி வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உதகையிலிருந்து வினிட்டா மேரி. தினந்தோறும் மரம், பழம், காட்டு மரங்கள் எப்படி வளர்க்குறது, பழ மரங்கள் எப்படி வளர்க்குறது, அதோடைய தன்மை, அதை பற்றிலாம் நான் சொல்லிக்கிட்டு வரேன். இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு உதகையிலேருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கிறதுனால பூக்களை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த பூவோடைய பேர் வந்து சால்வியா. உதகையில் சில பேர் வந்து இங்கிலீஷில் அந்த பேர் தெரியாதனால தேன் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இடத்துல ஊட்டிக்கு வந்தீங்கனாலும் வரவேற்புக்காக 2 பக்கமும் அப்படியே வரவேற்பு பார்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கும். இந்த பூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய விதை வந்து இப்படி தான் இருக்கும். இவ்வளோ சின்ன சின்ன விதைகள் தான். இதை நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னா 100 200 வரும். ஒரு செடியில் வந்துட்டு 1000 கணக்கில் இருக்கும் இதோடைய விதை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இயற்கையை கண்டிப்பாக நம்ம நேசிக்கணும்ப்பா. மண்ணையும் இயற்கையும் மலையும் மரங்களையும் பறவைகளையும் நீர்நிலைகளையும் இப்போ ரசிக்காத மனுஷனே கிடையாது. உண்மையாலுமே நான் வந்து உதகையில் நான் இன்றைக்கி இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் முதுமலையில் நான் வசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நம்ம அண்ணன் வீரப்பண்ண உண்மையாலுமே வனத்தை காப்பாற்றக்கூடிய ஒருவராக அங்கே திகழ்ந்தார். அவருடைய ஒரு எண்ணங்கள், அவர் என்னென்னலாம் பாதுகாப்பாக அந்த முதுமலை ஏரியாவில் இருந்தாருன்றது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வளரும்போதே நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வளர்ந்தவங்க. அதனால் எங்களுக்கு இந்த இயற்கை மேலே ரொம்ப ஆர்வம். அது எப்படி வனத்தை அழிக்கக்கூடாது. அண்ணன் பாதுகாப்பாக அந்த காட்டுக்குள்ளே இருந்தது வரைக்கும் தான் அந்த வனத்துக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது எல்லாம் சீரழிஞ்சு யானைகளெல்லாம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கரடி, புலி, சிங்கம் எல்லாம் மனிதனை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கான உணவு அந்த காடுகளில் கிடைக்கல. அதுதான் ஒரே காரணம். ஆனால் இயற்கையை வந்துட்டு உண்மையாலுமே நேசிக்கிறனும். கண்டிப்பாக கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக இது நம்ம நினைக்கணும். ஒவ்வொரு வீட்டு வாசல்கள்லேயும் உங்களால் முடிஞ்ச ஒரு பூச்செடிகளை வளங்க. அது புள்ள குட்டிங்களை விட சந்தோஷம் கொடுக்கக்கூடியது ஒன்று இந்த தாவரங்கள் மட்டும்தான். நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நின்று பேசி பாருங்களேன். மனசில் இருக்கிற பாரமெல்லாம் இலகி எல்லாம் போயிடும்ப்பா. நாம் தமிழர் வெல்லட்டும், நாம் தமிழர், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இது ஒரு புரட்சியாகவே நான் எடுத்துக்கிறேன்னு. கத்தியை தூக்கிக்கிட்டு சண்டைக்கெல்லாம் போயிட்டு வீரநாச்சியார் அம்மா எவ்வளவோ நம்ம சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு நம்மளுடைய இனத்தை காப்பாற்ற, நம் மக்களை காப்பாற்ற எவ்வளவோ போராடி இருப்பாங்க. இது ஒரு சின்ன போராட்டம். இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். குழந்தைகள் இடத்துல கடத்துறதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் வந்து அலுவலகத்தில் வேலை செய்வீங்க, பேனாவை வச்சு வேலை செய்வீங்க, சைன் போடுவீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் நான் அவ்வளவா படிக்கலைனாலும் உண்மையாலுமே எனக்கு மன திருப்தியான ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்களுடைய ஆயுதத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் காமிக்கிறேன். ஆயுத பூஜைன்னு சொல்லி நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா? அந்த ஆயுத பூஜையில் வைக்கக்கூடிய முதல் பொருட்களே இதுதான். மண்வெட்டி, கொத்து, இந்த பூக்களை நான் வெட்டி சரிசமமாக ஆக்குறதுக்காக இது என்னுடைய ஆயுதம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. வெல்லட்டும் நாம் தமிழர், நாமே தமிழர்.